Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார், சுமந்து கொண்டு வந்திருக்கிறார், இனியும் சுமப்பார். இன்றைக்கு ஆண்டவர் தான் தீர்க்க தரிசனமா சொல்றார். ஆண்டவர் ஒரு நாளும் நீங்க பாரம் உள்ளவர்கள் என்று சொல்லி உங்களை இறக்கி வைக்கவில்லை. சிறு வயதிலே உங்களை தாங்கினவர், தாயின் கருவிலே உன்னை தாங்கினவர், சுமந்தவர், இனியும் சுமந்து கொண்டு வருகிறார். நீங்க ஒல்லியானாலும் சரி, குண்டானாலும் சரி, ஹைட்டானாலும் சரி, குள்ளமா இருந்தாலும் சரி, எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை இறக்கி வைக்கவில்லை. நான் சிறு வயதுல பார்த்திருக்கிறேன், ஊர்லலாம் தகப்பன்மார் தன் பிள்ளைகளை தோளின் மேலே சுமந்து கொண்டு வருவார்கள். அவன் 8 வயசா இருந்தாலும் சரி, 10 வயசா இருந்தாலும் சரி, 12 வயசானாலும் சரி, அவனை சுமந்து கொண்டு வருவார்கள். சிலர் ஆற்றை கடந்து போகும் பொழுது பிள்ளைகளை தங்கள் தோளின் மேலே சுமந்து கொண்டு நடந்து போறதை நான் கண்டிருக்கிறேன். ஆனா இப்போ எந்த அப்பா அம்மாரோ எந்த தாய்மாரோ பிள்ளைகளை சுமந்து கொண்டு போனா கை வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது, கொஞ்ச நேரம் நடந்து வா அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுறாங்க. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, 2 வயசா இருந்தாலும் சரி, 3 வயசா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் நடக்க ஆரம்பிச்சாலுமே கொஞ்சம் நடந்து வாயே அப்படின்னு சொல்லிடுறாங்க. காலங்கள் மாறினால் நம்முடைய பழக்க வழக்கங்களும் சிலது மாறி போகிறது. ஆனால் என் தேவன் உங்களை சுமக்க ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் இனிமேலும் கர்த்தர் சுமக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் கடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்தது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை உங்க பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது இவ்வளவு கரடான பாதைகள, முரடான பாதைகளில, முட்கள் நிறைந்த பாதையில நான் நடந்து வந்தேனே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இல்ல. ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தபடியினால் சுகமாய் நீங்கள் கடந்து வந்தீர்கள். ஹல்லேலூயா. He has carried you all the way. ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததுனால உங்க பாதைகள் லகுவாய் இருக்கலாம், உங்க பாதைகள் வழிகள் அவ்வளவா தெரியாம இருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை தெரிந்திருந்தாலும் 50% தான் இல்ல 25% தான் நீங்க அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க. மிச்சம் 50%, 75%, 90% கர்த்தர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறாரு, அந்த வழிகளை உணர்ந்து இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அதனாலதான் இங்க வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே ஆண்டவர் சுமந்து வந்தாரே, அதே போல உன்னை சுமந்து வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனியும் சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கடந்து வருகிற ஒவ்வொரு நிகழ்விலும் சந்தோஷமாக இருக்கட்டும், விசேஷமா, அதிமுக்கியமா, துக்கம் நிறைந்த நேரங்களிலும் சரி, கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் சுமந்தார், சுமப்பார், இனியும் சுமப்பார். கவலைப்படாதீங்க. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நீ சுமந்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. எந்த சூழ்நிலையும் நீர் இறக்கி வைக்காமல் கர்த்தர் அந்த அன்பு பிள்ளைகளை நீ சுமந்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. இனியும் சுமப்பீராப்பா, விசுவாசிக்கிறேன். நீ சுமக்கிறதுனால அந்த பிள்ளைகள் தவறான பாதையில போகவே முடியாதப்பா, தவறான பாதைகளில் நடந்து போக முடியாது. ஏனென்றால் சுமக்கிறவர்கள் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே சுமக்கிறவர்கள் தங்கள் ஆண்டவரே இஷ்டம் போல தங்கள் பிள்ளைகளை நடத்துகிறது போல நீர் உம்முடைய இஷ்டத்தை போல உம்முடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன், வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். ஹலோ, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும், அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும்,
டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்ல, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, Facebook ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.